இது गाइस என்னோட புது சேனல். இந்த சேனல் வேறு இந்தியன் பைக் கேம் 3D சீட் கோட்ஸ். இன்னொரு சேனல் பேர் இந்தியன் பைக் கேம் ஸ்டோரிஸ். அதை வாட்ச் பண்ணுங்கன்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் எப்படின்னா எல்லா சீட் கோடையும் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதையும் சொல்லுவோம், நாங்களாம் டிஃபால்ட்டாகவும் சொல்லுவோம். இப்போ ஃபோனில் காமிக்க ஃபோனை பற்றி பாதி விஷயத்தை நாங்கள் சொல்லிடுவோம். இந்த இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஏபிசிடி நிறைய பேருக்கு எழுத தெரியாது. இந்த இதெல்லாம் எப்படி பண்ணணும், அப்புறம் கேரக்டர் எப்படி நம்ம கொண்டு வரணும், காரை எப்படி அப்டேட் பண்ணணும், சட்டையை எப்படி மாற்றணும், காருக்கு கலர் எப்படி மாற்றணும், நிறைய இருக்குது. வேறு இந்த நிறைய பேருக்கு இந்த பாம்னா வெடிக்க தெரியாது, ட்ரெயினை நம்ம நடந்துட்டு இருக்கும்போது ஓட்ட தெரியாது. இந்த விஷயத்தெல்லாம் நான் நிறைய இதில் சொல்லுவேன். இப்போ பாம்பை நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாம் இருக்குல்ல, அதை வெடிக்க தெரியாது, இப்படி சும்மா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பாம் எப்படி வெடிக்கணும்னா ஃபோனில் போய் இந்த பாம் கொடுத்துட்டா வெடிச்சிடும், அவ்வளோதான். வெடிச்சிட்டு இப்படி தான் பாம்பு வெடிக்கும். இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஈஸியாக சொல்லுவோம் எல்லார்ட்டையும். நான் சீக்கிரட்டாக வச்சுருந்தாலும் வைக்கலாம். நான் ஏன் வைக்க மாட்டேன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும், அதுக்காண்டி தான் நான் எப்போவும் நினைப்பேன். சீக்கிரட்டாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லுங்கள். சரி, காரு கலர் எப்படி மாற்றலாம், காரு டயர் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனாங்கன்னா காரு டயரை மாற்றுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். இந்த நார்மல் டயரு, இது கார் டயரு. இது இப்படி தான் மாற்றுற மாதிரி இருக்கும் கார் டயரை. இப்போ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசைனு. இப்போ இதில் அந்த கலரு அந்த கோட்டிங் கொடுக்கலாம், பிறகு அது உள்ளேயும் கலர் கொடுக்கலாம், டயரை பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம், சைடில் இருக்க கொடுத்தா சிறுசாயிரும், பிறகு டயரே இல்லாமல் ஆக்கலாம், பிறகு நிறைய பண்ணலாம். மறுபடியும் டயர் கொடுத்தா வந்துடும். பிறகு கலரை மாற்றுவோம் காருலாம். இப்போ இதுலேயும் மாற்றலாம். இது வந்து எல்லா கலரும் வரும். அந்த மாதிரி இது ஒயிட் கலரு, இது பாதி கலரு, இது நமக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கலாம். அது நமக்கு பிடிச்ச எந்த கலராக இருந்தாலும் நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. நம்ம எப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோவில் 25 சீட் கோடு சொல்லுவோம். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இந்தியன் பைக் கேமில் சீட் கோடு ஃபோனில் இருக்கிற அந்த டைல் நம்பராக இருக்கலாம், இல்லைனா ஆட்ஜஸ்ட் மெனுவலாக இருக்கலாம். நான் இந்த இவங்க சின்சேனு அதுதான் நம்ம ஒரு இந்தியன் பைக் கேம் ஸ்டோரி எப்படி வச்சுருக்கோம்ல, அதிலலாம் எப்படி சின்சேனு கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்லலாம். நிறைய விஷயம் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோரி எதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வீடியோ அதிகமாகுதேன். இந்த சனி ஞாயிறு மட்டும் வீடியோ அதிகமாக வரும், அதனால் பாருங்கள். டெய்லியும் 5:30 இல்லை 5:31 அதுக்குள்ளே கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். சீட் கோட் 8 1 2 3 தான் ஃபஸ்ட்டு சீட் கோடு. செகண்ட் சீட் கோட் பார்ப்போம். 2 2 2 2 4 2. அவ்வளோதான். இது அடுத்த சீட் கோடு. அடுத்து நல்லா நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன், அதுதான் சொல்லேன். இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு யூஸாக இருக்கும். அடுத்து 8 3 7 0 ஆட்டோ நம்பர். அடுத்து இந்த பெரிய பெரிய மாஸ்டர் ட்ரக் நம்பர்லாம் நான் சொல்லுவேன். மாஸ்டர் ட்ரக் அது நம்பர்லாம் 0 1 0 0. இது போலீஸ் மாஸ்டர் ட்ரக் நம்பர். அடுத்து 0 3 0 0. இது அதிலே வித்தியாசமான மாஸ்டர் ட்ரக் நிறைய இருக்குது. இப்போ 300ன்னு அடித்தாலும் ஒன்று வரும், ஒரு 100ன்னு அடித்தாலும் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்தோன்னே இப்படி மாஸ்டர் ட்ரக் மாதிரி ஆகும், அவ்வளோதான். நம்ம ஒன்றா பார்க்கலாம். அடுத்து பஸ்ஸு 9955. அடுத்து பைக்கு பார்ப்போமா. பைக்கா என்ன பார்க்கலாம், தேட்ரு பார்த்துருவோம். தேட்ரு வேறு அடுத்த சீட் கோடு தான் பைக்கு. அதுக்கடுத்தும் பைக்கு. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம், இதுவும் கிடையாது. இது பிளாக் நம்பரு சும்மா தான் டைப் பண்ணு டக்குன்னு. இது சூப்பர் பவர்.
நம்ம அந்த இந்தியன் பைக் கேம் ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி நிறைய பவர் இருக்கும். இந்த பவரை பற்றிலாம் பார்த்துருவோம் நம்ம. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு 5 பாட்டிலையும் 3 இது கூட்டிடுவோண்ணே. 3 இது. இந்த 5 பாட்டில் தான் 3 இது கூட்டியிருக்கு. இந்த பவர்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு 3 இது எக்ஸ்ட்ராவா. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அடுத்த பவர் இது எனர்ஜெட்டிக்கு. இப்போ நம்ம மேலே ஏதாவது குண்டு போலீஸு யார் சுட்டாலும் எதுவும் ஆகாது. மாடியிலேருந்து குதிச்சாலும் என்னன்னா பண்ணலாம் நம்ம. இதைத்தான் நம்ம அந்த பவரில் காட்டணும் இந்தியன் பைக் கேம் ஸ்டோரில். சரி அடுத்த இதுக்கு போயிடலாம். பைக்கு தான். ஓ இது அடிச்சிட்டோமோ? சரி சரி. இது ஹெலிகாப்டர். அடுத்து இது காரு 1000. இது பைக்கு. காரு கிடையாது, காரு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து பைக்கு. கரெக்டாக தானேண்ணா? ஏன் தெரியுமாங்க நானே என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அடுத்து காரு. ஏன்னா நான் கையை தவறி வேற என்னலாமோ அமைக்கிடுவேன். அதான் அந்த நம்பரை பற்றி தான் நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். இது பைக்கு. எல்லாம் சீட் கோட் நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நானே கஷ்டப்பட்டு எதெல்லாமோ அடித்து கஷ்டப்பட்டு இந்தியன் பைக் கேமில் போட்டு தான் இவ்வளோ நேரம் கழித்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். இந்த சனி ஞாயிறு மட்டும் அதிகமான வீடியோ வரும், அதை மட்டும் பார்த்துருங்கண்ணே. நம்ம 2 சேனல் வச்சுருக்கோம். ஒரு சேனல் பேர் இந்தியன் பைக் கேம் ஸ்டோரி, இன்னொரு சேனல் பண்ணது இந்தியன் பைக் கேம் சீட். அந்த சேனல் பார்க்கணுன்னா பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த இதை பார்ப்போம். நம்ம பிளேனு எல்லாம் இந்த சேனல் ஃபஸ்ட்டு இதில் 28 போடுவோம். அடுத்து 5வது சேனல் முடிஞ்சோடனே 6வதுல 28 போடுவோம். அடுத்ததுலேயும் 28 போடுவோம். 7வதுலேயும் ஃபஸ்ட்டு வாரமோ பிறகு கடைசி வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நம்ம 3 ஆட் பண்ணுவோம். மற்ற நாள்லாம் 25, அன்னைக்கு மட்டும் 28. சரியா? இப்போ நம்ம மைக்கு தான் கைஸ் முதல்ல வாங்கணும். நமக்கு ஒரு நல்ல மைக்கு வேணும். சவுண்டு உங்களுக்கு என்னெல்லாமோ கேட்குன்னு நினைங்க. அதான் மைக்கு ஒரு இது முதல்ல வாங்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. மைக்கு வாங்கணும். சரி வாங்க கைஸ், நம்ம பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படியாவது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னடா இவனும் லைக் சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு கேட்கணேன், எப்படியாவது அடிச்சு விட்டுறணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லாம் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், அதுக்காண்டி தான் கேட்கேன். பாருங்கள் 8333. அடுத்து சீட் கோடு காருக்கு உள்ளது. அடுத்து இது கார் சீட் கோடு. அடுத்து என்ன அடிக்கலாம்? இது பைக்கு சீட் கோடு. சரி அடுத்து இதுதான் பைக் சீட் கோடு. ஓ 333யா? அது காரு. நிறைய சீட் கோட் இருக்குது காய்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அடுத்த பாட்டை